தேவன் இந்தா பிதாவோடு என்னை சேர்த்திட்டா சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே சபையா எல்லாரும் வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை எல்லாரும் சேர்ந்து சிங்காசனத்திலே ஹல்லேலூயா சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. Thank you Lord, thank you. வாசிக்கலாம் 1 Corinthians chapter 15 verse 57. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்கள் தேவ நீர் சகல துதியும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராய் இருக்கிறபடியினாலே நன்றி ஐயா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலே ஸ்திரப்பட உறுதிப்பட உதவி செய். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை தாசனை கொண்டு என்ன நோக்கத்திற்காக எழுதி வைக்கும்படி வெளிப்படுத்தினீரோ அதே நோக்கமும் திட்டமும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஐயா. எங்கள் ஆண்டவர் விசுவாசிகளை ஆகிய எங்கள் வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று முன்குறித்தீரோ விரும்புகிறீரோ எங்கள் வாழ்க்கை அதன்படியே அமைய உதவி செய்ய ஐயா. புல் உலரும் பூ உதிரும் உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையில கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளாக நாங்கள் அறிக்கையிட்டதன்படியே எல்லா குறைகளையும் நிறைவாக்கும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். நேற்றைக்கு இரவு ரொம்ப நேரம் கர்த்தருடைய வசனத்தை அப்படி தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன்ல, ஒரு கேள்வியை நமக்கு பின்னால் வச்சு பார்க்கணும். கிறிஸ்மஸ் வருதுன்னா, ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் என்பது இல்லாமல் இருந்தால் உலகம் எப்படி இருந்திருக்கும், அல்லது ஏன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அல்லது உயிர்த்தெழுந்த ஞாயிறு அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் பொதிந்ததாக இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். சில பேருக்கு இயேசு மரித்தாராம், இயேசு உயிர்த்தாராம், அதுக்கும் கோயிலுக்கு போவோம், இதுக்கும் கோயிலுக்கு போவோம். அப்படி போறதில்ல, அர்த்தமும் கிடையாது. நம்மை மீட்டு ரட்சித்த நம்முடைய ஆண்டவர் நமக்காக தியாக பலியானார். கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, புனித வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதைத்தான் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் எதற்காக மரிக்க வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, எதற்காக அவர் அதை செய்தார் அப்படின்றதையும் நாம ரொம்ப தியானிக்கிறது அவசியம். இயேசுனுடைய பாவங்களுக்காக மரித்தது ஒரு கோணத்திலே பார்க்கப்பட வேண்டும். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததும் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது என்பதையும் நாம உணரணும். வேதத்துல எந்த ஒரு கோணத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. பாருங்க, ஜெர்மனி தேசத்துல ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஒரு கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்துல அடக்கம் பண்ண போகிற ஒரு பெண்,
அவளுக்கு கிறிஸ்தவத்தை குறித்த நம்பிக்கை கிடையாது. இயேசுனாலே ரொம்ப வெறுக்கிறவ. இயேசுன்ற பேர் வெறுப்பு. இந்த கிறிஸ்தவர்கள்லாம் பேசுற சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் குறித்து கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ற ஆளு. ஆனால் ரொம்ப பணக்கார பெண்மணி. அவள் மரிக்கும் பொழுது உயில் எழுதிட்டு வச்சிருந்தா என்ன அப்படின்னா, என்னுடைய கல்லறையை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டணும். ரெசரக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்தா கூட என்னுடைய கல்லறையை எதுவும் பாதிக்கவே கூடாது. எப்பவுமே இந்த அடம் பிடிக்கிறதுங்களாம் ரொம்ப முட்டாளாங்கள தான் இருக்கும். அது வேற, முட்டாளா இருக்கிறதுனால தான் அடம் பிடிக்கிறது, அதுவும் வேற. அவ சொன்ன, என்னுடைய கல்லறையை எதுவுமே தொடக்கூடாது, என்னுடைய கல்லறை நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அதனால எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டுறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டணும். ஸ்ட்ராங்கா கட்டினாங்க. கட்டிட்டு மேலே எல்லா ஸ்டோன்கன்னு போட்டு, சிலது நம்மளுங்க கல்லறை கொடுத்து தொட்ட கட்டுறதை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கும். எங்கடா ஆண்டவர் வந்தா அதை உடைக்கிறதுக்கு தனியாக ஒரு தூதனை அனுப்பணும் போல் தெரியுது. சில பேர் கல்லறை தோட்டத்துக்காகவே வந்து பாருங்க, ரட்சிப்புன்ற ஒன்றும் உதாசீனப்படுத்துகிற ஆளுங்களும் உண்டு. ஐயோ அங்கே போனதாங்க கல்லறை தோட்டம், மாதா கல்லறை தோட்டத்தில் போய் அடக்கம் பண்ணாதான். அதாவது ரோட்டில் கிடந்தா கார்பரேஷன்காரன் கண்டிப்பாக போட மாட்டான், தூக்கி எங்கன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ண தான் போகிறான். கெடுதானே? ஆண்டவர் வந்து நீ வந்து கீழ்பாக் சிமெண்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடக்கம் பண்ணப்பட்டா தான்ப்பா உன்னை பரலோகத்தில் ஏற்றுப்பேன்னு சொல்லுவாரா? சரீரத்திற்கு மதிப்பு உண்டு, அது மகிமை பொருந்தின சரித்திரமா, அது பின்னால எலும்பும், அது வேற. கணக்கு பார்க்கறது என்னவோ ஆண்டவர் ஆத்மா வச்சு தான் பார்க்க போறாரு. சரி, இது கிடக்கட்டும். இந்த அம்மா இறந்த பிறகு கொண்டு போய் அந்த அம்மா உயிரை படிச்சு படிச்சு கல்லறை கட்டினாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டினாங்க. மேல எழுதிட்டாங்க, திஸ் பரியல் பிளேஸ் மஸ்ட் நெவர் பி ஓப்பன். இந்த கல்லறையை எக்காரணம் கொண்டு எவரும் திறக்கவே கூடாது. அது கல்லறை கட்டினது மாத்திரமல்ல, நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பையும் போட்டு அப்படி லாக் பண்ணி வச்சு. இது உண்மையில் நடந்தது, நான் வெள்ளாட்டுக்கெல்லாம் சொல்லல. கடைசியில் அந்த கல்லறை அப்படி இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு தானே பார்ப்பாங்க. என்னதான் உயிரை வாங்கினா கூட அம்மா செத்து போன பிறகு ரொம்ப வேடிக்கை இருக்கும். நான் சில கதைகள்லாம் வாசிச்சேன்னா, ஒரு அம்மா அப்படி தான் சாகும் பொழுது வீட்டுக்கார்ட்ட சொன்னான், நான் சாகும் பொழுது எனக்கு இருக்கிற நகை எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை வைக்கணும், உள்ளே வச்சிடணும். $5 மில்லியன் நீ உள்ளே வச்சுதான் ஏன் புதைக்கணும்? சத்தியம்லாம் வாங்கிடுச்சு. அந்த புதைக்கும் பொழுது $5 மில்லியன் செக் எழுதி உள்ள வச்சு, அது என்னமோ இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் பேசி ஆகணும் பாருங்க. இந்த கல்லறை தோட்டத்துக்கு போய், அன்னைக்கு கல்லறை தோட்டத்துக்கு போனோம்னு வச்சுக்க, கல்லறைக்கு முன்னால பஜ்ஜி, டீ, சிகரெட்டு, ஏன்னா எங்க ஐயாவுக்கு அதெல்லாம் பிடிக்குமா, எல்லாம் கொடுத்து அவன் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பஜ்ஜி டீயை கொடுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்திருப்பான். உயிரோடு இருக்கும் பொழுது அம்மா அப்பாவுக்கு சோறு போடுற கிடையாது. செத்த பிறகு என் தாயே தெய்வமே உள்ள போட்டாவை வச்சு கல்லறை இதைய கட்டி பளிங்க கட்டி, எதுக்கு இந்த இதெல்லாம்? கவனிங்க, இந்த அம்மா சொல்லிடுச்சு, திஸ் பரியல் பிளேஸ் மஸ்ட் நெவர் பி ஓபன்ட். ஒருத்தரும் திறக்க கூடாது. கடைசி ஒன்றும் இல்லை, போன ஒரு பறவை எச்சம் போட்டுட்டு போயிடுச்சு. அதுல இருந்து ஒரு விதையில சின்ன செடி முளைக்க ஆரம்பிச்சுது. சில வருஷங்கள் கூட ஆகல, வேறு பிடிச்சு மொத்த கல்லறையும் பேத்து போட்டுடுச்சு. ஒருத்தன் பேத்து போடல, ஒரு காக்கா போட்ட எச்சம் மொத்தத்தையும் பேத்து போட்டுடுச்சு. ஒரு அலையில சொல்லுவோமா, வேதம் அதே தான் சொல்லுகிறது. மதியனே, நீ ஒரு சின்ன விதையை தானே போடுற, அது செத்து உயிரோடு கூட எழும்புது. தயவுசெய்து நீங்க வீட்டுல போய் இந்த மொத்த அதிகாரத்தை ஒரு முறை வாசிடுங்க. பெரிய அதிகாரம் 58 வசனங்கள். இன்னைக்கு வீட்டுல கண்டிப்பா போய் மெதுவா நிதானமா வாசி முடிச்சிருங்க. ஈஸ்டர் அன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே இதுதான். நிதானமா வாசிங்க. ஆண்டவரே, எனக்குல நீர் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்போம். நான் சொல்ற ரகசிய வருகளை இல்ல, அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனால் இயேசு வரும் பொழுது, எல்லாருடைய கண்களும் காண வரும் பொழுது எல்லாரும் எழுந்திருப்போம். வாசிடலாமா ஒரு வசனத்தை? தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அவர் எழுதுறாரு, உலகத்தினுடைய கடைசி நாளை என் டேஸ் சொல்லும் பொழுது, பூமியின் தூளிலே, தூசியில அல்லது கல்லறைக்குள்ள நித்திரை பண்ணுகிறவர்களாகிய இறந்திருக்கிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். இப்படிதானே போட்டிருக்கு.
எல்லாரும் எழுந்திருப்பாங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுது. சமுத்திரமும் தண்ணியில் உள்ள மரித்தவர்களை ஒப்புவித்தது. டைட்டானிக்ல செத்தவன் எல்லாரும் வெளியே வருவான். இடையில மீன் பிடிக்க போனோம் செத்தவன் எல்லாரும் கடல் சொல்லிடும், சமுத்திரம் சொல்லிடும், எப்பா இதெல்லாம் சரீரெல்லாம் அவருக்குள்ளதுப்பா, அவரு என்னமோ கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சிருந்தேன், இப்ப அவரு கட்டளை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்லாரு, பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின வேண்டிய சுத்தரை சேருங்கன்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, நல்லவனும் எழுந்திருப்பான், அவன் நித்திய ஜீவனுக்குன்னு எழுந்திருப்பான். அதே மாதிரி மற்றவனும் எழுந்திருப்பான், ஆட்டம் போட்டவனும் எழுந்திருப்பான், அவன் நித்திய இகழ்ச்சிக்கும் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பான். ஒண்ணு, பிரேத குழியிலே உள்ளவர்கள் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு சொன்னாரு. அந்த நாளிலே எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்பான். உயிரோட எழுந்துதான் ஆகணும். ஆனா என்ன, உயிரோட எழுந்திருக்கிற பிரச்சனை இல்லை, உயிரோட எழுந்த பிறகு எங்க போய் வாழ்றதுதான் இப்ப பிரச்சனை. உயிரோட எழுதுற எல்லாருமே எழுந்திருப்போங்க. சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துக்குள் மரித்தவங்க தான் உயிரோட இல்ல. அவர் வரும்பொழுது ரகசிய வருகையில கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போக ஆமா அப்படி போவோம், அது வேறு. ஆனால் இயேசு வரும்பொழுது எல்லாருடைய கண்களும் காண அவர் வரும்பொழுது இதோ மேகங்களுடனே வருகிறார்னு போட்டிருக்க, 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார்னு போட்டிருக்க. அவர் வரும்பொழுது எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ஆனால் எதற்கு எழுந்திருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம், எங்க போய் சேர்றோம் அது ரொம்ப முக்கியம். உலகத்துல பாருங்க, இந்த மறு வாழ்வுன்றதை குறித்து எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லா மதத்துக்காரனுக்கு இருக்குது. சொல்ல அவரோட அண்ணா ஆத்மா சாந்தி அடைவதாக 18ஆம் நாள் தவசம் எல்லாத்தையும் வச்சு, காக்காக்கு சோறு வச்சு அல்லது வேற ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று அவரு வந்து ஐயா சாப்பிட்றாரு. சரி நீங்க சிரிக்காதீங்க, அந்த நம்பிக்கை தான். அப்படின்னா நான் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்தேன் பாருங்க, கரெக்டா வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு பூசை ஒன்று வைப்பாங்க. வைக்கும் பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப வந்து அந்த ஆத்மா உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருந்துச்சுன்னா சாமியார் பூசை வைக்கும் பொழுது அப்படியே போய் தாத்தா நாக்குலையும் ஆச்சு நாக்குலையும் ஒரு தேவதூதன் போய் அப்படியே தண்ணி ஊத்துவான். நம்ம கேட்ட, அப்பா அவ்வளவு பெரிய பூசைக்கு 2 சொட்டு தண்ணி தான் ஆச்சு தாத்தா கிடைக்குது போல் தெரியுதுடா. இது எல்லாருக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. வேதம் அந்த நம்பிக்கை பேசல. கவனிங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சொல்லி பவுல் பேசுறாரு அல்லது இயேசுன்னு சொன்னாரு. இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்றதில்ல, நான் சரீர பிரகாரமாக நான் எப்படி புதைக்கப்பட்டேனோ அதே மாதிரி ஒரு சேதாரமும் இல்லாமல் தேவன் நம்ம உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென். ஒரு நாள் பரிசுத்தவான் சொன்னாரு, the difference between Christianity and other religions, Christianity is the religion of resurrection. கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுள்ள ஒரு மார்க்கம். அந்த நம்பிக்கை நமக்குள்ள கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் முக்கியமானது, அதை கொஞ்ச நேரம் தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு அடையாளமாக ஏராளமான காரியங்கள் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு ஆரம்பம் முதலே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல மனுஷன் பாவம் செய்த பொழுதே சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம், அவர் உன் தலைய நசுக்குவார். ஏன்னா அன்னைக்குதான் அவன் அதிகாரமே எடுத்தான், அன்னைக்குதான் அவன் அதிகாரம் எடுத்தான். ஆஹா, இவர் ஒரு திட்டத்துல உலகத்தை உண்டாக்குனாரு, இப்ப மொத்த பிளானும் என் கையில, அவன் தன்னுடைய அதிகாரத்தை என்னிடத்துல விற்று போட்டான். சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு, அவர் உன்னுடைய தலை நசுக்குவார். இன்னொரு இடத்துல சொல்றா, நீ எந்த ட்ரம்ப் கார்டுன்னு வச்சுட்டு ஆட்டம் போடுறியோ அதே இன்னொரு பெடரியிலே போட்டு கழுத்திலே மிதிப்பார். வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மேலே அவர் அதை உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கினார். ஆமென். சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார். எல்லாரும் ஒரு அள்ளில சொல்லுவோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஆதாமிட்ட புடுங்கின கொத்துச்சாவியை பிசாசு போட்டுக்கிட்டு அவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பான். ஆண்டவர் இறந்த அன்னைக்கு கூட பாருங்க, பெரிய பார்ட்டி நரகத்துல. சத்தியா, முந்தின ஆதாம் வந்தாரு, அவர்கிட்டையும் புடுங்கினேன், பிந்தின ஆதாம் வந்தாரு, அவரையும் முடிச்சிட்டேன். அவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பான். அவர் சிலுவையிலே மரித்த பொழுது வேதம் சொல்கிறது, அநேகருடைய கல்லறைகள் திறந்தன. ஆமென். அநேகருடைய கல்லறைகள் திறந்தன. அவர்கள் எல்லாரும் எழுந்தாங்க, போய் காட்டினாங்க. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, இந்த மரித்த இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த இயேசு, எனக்கு மரித்த இயேசுன்னு சொல்ற கூட ஒரு மாதிரி இருக்குது, சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஈந்த இயேசு, அவர் போனாரு. முந்தின ஆதாமு கிட்ட பிசாசு புடுங்கின அந்த கொத்து சாவியை இவர் புடுங்கும் பொழுதே
அவனுக்கு மொத்த பேண்ட் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வசனம் இருந்தது. சிலுவையிலே அவனே ஆமா வெளியரங்கமான கோலமாக்கினா அவனை நிர்வாணம் ஆக்கிட்டாராம். ஷேம் பப்பி ஷேம்ன்ற மாதிரி. பிசாசு கொத்திசாவிக்கு பதிலாக இருக்கிறதும் போச்சே. நல்ல ஆண்டவர் நமக்கு ஜீவனில் நம்பிக்கை கொடுத்திருக்கிற ஒரு இடையில சொல்லுவோமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. அவன் கடைசி வரையிலும் அவன் சிரிக்கவே கூடாது. சிரிக்கவும் ஆண்டவர் விட மாட்டார். நல்ல ஆண்டவர். ஆமென். சிலுவையின் மேல வெற்றி செய்தது மாத்திரம் அல்ல, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாமினுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலியிட செலுத்தும்படி கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டை காண்பித்தார். அங்க அவன் அதை பலியிட்டான். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எபிரேயர் 11வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்பொழுது எப்படி சொல்லிருக்குன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தினுடைய சம்பவத்தை எபிரேயர் 11:17 இருந்து வாசிங்க பார்ப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். கவனிங்க, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் போட்டுட்டு மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாவுன்னு ஒன்று இருந்தா மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டு. யோனாவை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, யோனா இரவு பகல் 3 நாளே மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் அவர் பூமியின் வயிற்றில் இருப்பாரு. அவன் வெளியே வந்தது போல மனுஷகுமாரனும் வெளியே வருவார். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் இருந்து அவர்கள் யோர்தானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, யோசுவா 3வது அதிகாரத்துல அங்க புறப்படுற யோர்தானுடைய தண்ணி சார்தானுக்கு அடுத்த ஆதாம் அந்த ஊர் வழியா தான் வருது. வந்து எங்க திரும்ப போய் சேருது? டெட் சீல போய் சேருது. நல்லா கவனிக்கணும், எவ்வளவு குறிப்பா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யோர்தான், அந்த வசனத்தை வாசிங்க, சார்தானுக்கு அடுத்த ஆதாம். அங்கிருந்து தொடங்கி இங்க பாருங்க, அதுதான் அர்த்தம். குவியல அங்க நிக்கணும் என்ன அர்த்தம்? அங்கிருந்து தொடங்கி நேரா கொண்டு போய் சேர்க்கிற இடம் டெட் சி. ஆதாம்ல தொடங்கி போற ஓட்டம் டெட் சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அடையாளமா இருந்த யோசுவாவை கொண்டு என்ன காரியம் செய்தார்னா, யோர்தானை கடந்து அவர்கள் வனாந்தரத்திலிருந்து அந்த பரிபூரண ஜீவனுக்குள் கடந்து போனார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பே கிராஸா தான் இருக்கும். அங்கிருந்து மரண நதி தான் அது. ஒரு விதத்தில் சொல்ற யோர்தான் என்பது ஆதாம்ல இருந்து புறப்பட்டு பாதாளத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இப்போ இயேசு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த மரணத்தையே தடுத்து நிறுத்தி மரணத்தினூடாக கடந்து நாம் போகிற இன்னொரு இடம் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியம். எல்லாரும் கரங்க கொடுத்துற சொல்லுவோமா? சரி, ஆட்டோவில் போட்டிருப்பான், கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை. நான் சொல்றேன், ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு கல்லறை தான் கருவறை. அங்கே இருந்து தான் ஆண்டவர் புதிதாக நம்ம உருவாக்கிட்டு மேலே போறாரு. எத்தனை நல்ல நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்போ ஏன் ஆண்டவர் உயிரோடு கூட இருந்திருக்கணும்? இவைகளெல்லாம் நிலநாட்டமா காட்டிக்கிட்டே வராரு. ஏன் இதை செய்யணும்? நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், பிசாசனுடைய கையில் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் மரணம். வாசிக்கலாம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல இது அவன் கையில இருக்கிற பெரிய ஆயுதம். நமக்கு இருக்கிற மனுஷ குலத்திற்கு இருக்கிற பெரிய சத்துரு எதிரியும் அதுதான். 1 கொரிந்தியர் 15:26 வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians chapter 15 verse 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு, கடைசி எதிரி மரணம். The last enemy that shall be destroyed is death. இதைத்தான் அவன் ஆயுதமா வச்சுக்கிட்டே இருந்தான் பிசாசு. இந்த மரணன்ற ஒண்ண மாத்திரம் அவன் எவ்வளவு பரிசுத்தவனாக வாழ்ந்தாலும் சரி, அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்யறவனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆயுதத்துல எவரும் தப்பவே முடியல. அவன் உலக காரியமா இருக்கட்டும், புத்தர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், எல்லாரும் அந்த கடைசி சத்துருக்கிட்ட தோத்தவங்க தான். எல்லாரும் கடைசி சத்துருக்கிட்ட தோத்தவங்க தான். நமக்கு இருக்கிற ரட்சகர் மாத்திரம் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ரட்சகர் உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியம். ஒரு மாதிரி ஒரு மிஷினரியும் ஒரு உப்பர மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் 2 பேரும் பேசிட்டே போனாங்க.
இவர் சொன்னாரு, நான் நம்புகிறேன் என்னோட ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொன்னான், இருந்துட்டு போட்டுமே, அவரு நல்லதான் சொல்லியிருக்காரு, நாங்கள் நல்லதான் சொல்லியிருக்கிறோம். இவருக்கு புரிய வைக்கவே முடியல. கடைசியா போனா ஒரு கிராஸ் ரோடு இருந்துச்சு. இங்கே ரோடு போகுது, இங்கே ரோடு போகுது. எந்த ரோட்ல போகணும்னு இவங்களுக்கு தெரியல. அங்க திரும்பி பார்த்தா ஒரு கல்லறைக்கு மேல ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருந்தான். கேட்டாரு, எந்த ரூட்லங்க போகணும், இந்த குறிப்பிட்ட ஊருக்கு போறதா இருந்தா? அவர் சொன்னார், இந்த பக்கம் போ. இப்பதான் மிஷினரிக்கே கண்ணு திறந்தது. பக்கத்துல ஒன்று பார்த்து சொன்னார், இங்க பாரு, ரட்சகர் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு அவசியம். ரட்சகர் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு அவசியம். 1000 கொள்கை இருக்கலாம், நல்ல கொள்கைகளை பேசலாம், ஆனால் பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறதற்கு ஒரு நல்ல ரட்சகர் அவர் உயிரோடு இருக்கணும். என் இயேசு உயிரோடு இருக்கிறபடினால எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன? என்னுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். என்னுடைய பலவீனங்களில் அவர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு தேவையான நேரத்தில் எனக்கு கிருபையில கொடுப்பார். நான் சோர்ந்து ஒரு பொழுதெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அதற்காகத்தான் எனக்கு உயிரோடு இருக்கிற ரட்சகர் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லது பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த கடைசி சத்துரு மரணம், இந்த ஒரு ட்ரம்ப் கார்டுக்காகத்தான் பிசாசு எப்பொழுதுமே பயங்கரமா போராடிட்டு இருந்தான். இது ஒன்ன வச்சுதான் அவன் மனு குலத்தை அப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. யாராக இருந்தாலும் மரணம் என்கிற ஒன்றுக்கு என்னால தப்பவே முடியாது. தாவீதுன்னு சொன்னா, எல்லாரும் போகிற வழியே நானும் போகிறேன். பராக்கிரமான காரியங்களை செய்த யோசுவா கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்தவன் சொன்னான். அவனும் சொன்னான், புலோகத்தார் யாவரும் போற வழியே நானும் போறேன், யாவரும் தப்பவே முடியாது. போனால் திரும்பி வராத தேசத்துக்கு போறேன்னு பரிசுத்தவான்களும் சொன்னது உண்டு. ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், நான் போறேன், நான் திரும்பி வருவேன், மறுபடியும் திரும்பி போவேன், மறுபடியும் திரும்பி வந்து உங்களை கூட்டுக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுறாரு. வாசிக்கலாம், எபேசியர் 1வது அதிகாரம். இது எவ்வளவு பிசாசு இந்த ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டான்றதை விளக்குறதற்காக நான் இதை சொல்றேன். எபேசியர் 1வது அதிகாரத்திற்கு வாங்க. இதை சாதாரண வாசிச்சு உங்களுக்கு புரியாது. நான் ஏற்கனவே மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட வார்த்தை மாத்திரம் கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், 15 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து. இப்ப வாசிங்க 17வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம், அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும். இப்ப 19வது வசனத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியம். தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அப்பா, பவுல் மட்டும் எப்படிதான் கமா போட்டு இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி காட்டுறோம். மற்ற வசனங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், இது ஒண்ணு மாத்திரம். பவுல் எழுதுறாரு, இந்த பாருங்க, தேவனுடைய ஒரு வல்லமையை நீ அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை கொடுக்கணும். என்ன வல்லமை? வல்லமை அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட முக்கியமான எல்லாத்திலும் ரொம்ப டாப்பா இருக்கிற ஒரு வல்லமையை பத்தி பேசுறான். என்ன வல்லமை அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. சரி, இப்ப தேவன் எல்லா வல்லமையும் உடையவர்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை காட்ட பார்ப்போம். என் ஆண்டவர் எல்லா வல்லமையும் உடையவர், எல்லா வல்லமையும் உடையவர் அவர். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. ஏன்? ஒண்ணுமே இல்லாத பொழுது அண்ட சராசரங்களை, இந்த யூனிவர்ஸையே உண்டாக கடவுள்னு சொன்னார். அந்த வல்லமை இல்லையா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அந்த வல்லமை இல்லையா? என்ன வல்லமை தானே? வல்லமை தானே? வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே பர்வதங்களை எல்லாம் உண்டு பண்ணாருன்னு போட்டிருக்கு. மலைகளெல்லாம் உண்டு பண்ணாரே, சமுத்திரத்தை உண்டு பண்ணாரே, அதில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களை எல்லாம் உண்டு பண்ணாரு, மீன்கள் உண்டு பண்ணாரு, பறவைகள் உண்டு பண்ணாரு. அதெல்லாம் வல்லமை இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், இவைகளை எல்லாம் உண்டாக்கும் பொழுது நரகம் எந்த விதத்திலும், பாதாளம் எந்த விதத்திலும் அவருக்கு எதிர்த்து நிற்கல.
இவைகளை உண்டு பண்ண பொழுது ஒரு நாளும் எதிர்த்து நிற்கல. ஆனால் எப்பொழுது இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அப்பொழுது மொத்த பாதாளத்தினுடைய வல்லமையுமே அவருக்கு எதிர்த்து நின்னுச்சு. ஏன் எதிர்த்து நின்னுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஆயுதத்தை நான் தொலைப்பேனே ஆனால் மனு குலத்தின் மேல, மனுஷங்க மேல எனக்கு இருக்கிற எந்த பயமுமே போயிரும். அதனால அவன் எல்லா விதத்திலும் எதிர்த்து நின்னான். பவுல் சொல்றாரு, அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் முறித்து தம்முடைய குமாரனை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, நீ அதிகபட்சம் எதெல்லாம் முடியாதுன்னு நினைப்பேன்னு சொன்னா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா அந்த மனுஷனுடைய கதை அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சதுன்னு நீ முடி கட்டுவ. கடைசி நிமிஷம் மூச்சு இருக்கிற வரைக்கும் இங்கிலாந்துல இருந்துலாம் கூட டாக்டரை கூட்டு வரலாம், இங்கிலாந்துல இருந்து டாக்டரை கூட்டு வரலாம், அமெரிக்கால இருந்து கூட்டு வரலாம், ஆஸ்திரேலியா இருந்து கூட்டு வரலாம். செத்துட்டு டியூப்பை பிடிங்கிட்டேன்னா அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். போடாதான் சொல்றாரு, நீ முடிவு கட்டின சூழ்நிலைகளை எதுவாக இருந்தாலும் அங்கும் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி, அதிலும் இன்னொரு சொல்ற மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை, என் தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமென். அதுதான் சொல்றேன், பிசாசுக்கு இது ஒண்ணு மாத்திரம் எப்பொழுதுமே கலக்கம். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதும்போது எழுதுகிறார், இயேசு எதற்கு உயிரோடு எழுந்தார்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவிக்கும்படிக்கு அப்படி ஆனார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம், மரணத்தை ஜெயிக்க முடியாது மனுக்குலம் கலங்கிட்டு இருந்த பொழுது அவைகளை ஜெயித்தபடியினாலே தான் என் இயேசு எல்லாரையுடைய உயர்ந்து நிற்கிறார். என் இயேசு எல்லாரையுடைய மேலானவர். ஹல்லேலூயா. டாக்டர் ரிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாத்திரமல்ல, ஒரு பெரிய பேராசிரியரும் கூட டாக்டர் ரிம்மர். இந்த டாக்டர் ரிம்மர் ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ்ல நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சிருந்தார். வச்சுட்டு கடைசியில் கேள்வி பதில் நேரம், கொஸ்டின் ஆன்சர் டைம். ஒரு யூத வாலிபன் எழுந்து, மற்ற எவரும் செய்யாததை நீங்கள் சொல்லுகிற இயேசு செய்தார் என்று எப்படியா சொல்லுகிறீர்கள்? உலகத்துல வேற யாருமே செய்யலையா? இயேசு மாத்திரம் தான் செய்தாரா? டாக்டர் ரிம்மர் அவனை பார்த்து கேட்டார், தம்பி, ரோமர்கள் தங்களுடைய ஆளுகை நாட்களிலே யூத வாலிபர்கள் 30,000 பேர் சிலுவையில் இறந்தாங்க. உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இயேசு மாத்திரம் சிலுவையில் அறையல, யூத வாலிபர்கள் ஏறக்குறைய 30,000 பேரை சிலுவையில் அறைந்தார்கள். உனக்கு தெரியுமா? இவனும் படிச்சவன் சொன்னான், உண்மைதான். 30,000 பேர்ல ஒரே ஒரு பேரை சொல்லு பார்ப்போம். 30,000 பேர் சிலுவையில் அரைஞ்சாங்களா ரோமன்? 30,000 யூத வாலிபர்கள் சிலுவையில் அரைஞ்சு கொண்டான்ல, ஒரு வாலிபனுடைய பேரை சொல்லு. நீ நல்ல ஆராய்ச்சி மாணவன், ஒரு வாலிபனுடைய பேரை சொல்லு. அவனால சொல்ல முடியல. சிலுவையில் அறையப்பட்டு 33 ஆண்டுகளே ஆன நல்ல வாலிபர் அவர். அவருடைய பெயர் இயேசு. ஏன் எல்லாரையும் விட அவர் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, மரித்தவர்கள் எல்லாரும் சிலுவையிலே மரித்தார்கள். நான் பிரசங்கிக்கிற என் இயேசு மாத்திரமே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ரோமர் 1வது அதிகாரம் வாசிச்சிடலாம். அந்த வசனத்தை ரொம்ப முக்கியம். ரோமர் 1வது அதிகாரம். சில வசனங்கள் அங்கங்க சேர்த்து வாசிக்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. நான் வாசிக்கிற 4-5 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், வாசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார். எல்லாரும் அவர் அழில சொல்லுங்க பாப்பா. என் இயேசு உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார். உலகத்துல பொதுவாகவே செத்து போனவங்களை பத்தி பேச மாட்டாங்க, பாத்தீங்களா? ஆமா, என்ன ஊழல் லஞ்சவாதியா இருந்தா கூட செத்து போன பிறகு ஏன் அவங்கள பத்தி எல்லாம் பேசணும்? ஆனா இன்னைக்கும் பிசாசு இயேசுவை பகைக்கிறான், உலகம் இயேசுவை பகைக்குது. ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறதுனால. ரொம்ப ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு, நம்முடைய நாட்களிலே வாழ்கிற ஒரு மனிதரை பத்தி எழுதுங்க அப்படின்னு.
எல்லாரும் அவன் நாட்டு ஜனாதிபதி, அரசு தலைவர்களை பற்றி, சினிமா நட்சத்திரங்களை பற்றிலாம் எழுதுனாங்க. ஒரே ஒரு பையன் மாத்திரம் இயேசுவை பற்றி எழுதுனான். டீச்சர் கேட்டாங்க, எப்பா தம்பி நல்லா தான் எழுதியிருக்கிற, நான் சொன்ன கொஸ்டின் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது நம்மோடு வாழ்கிற ஒருத்தங்களை பற்றி எழுத சொன்னேன், காலம் கடந்து போனவங்களை பற்றி எழுத சொல்ல. அவன் சொல்கிறான், இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, நம்ம நடுவில் வாழ்றார், நமக்கு இருக்கிற தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் பிசாசு அவருடைய பேரை சொன்ன நடக்கிறான்? இன்னைக்கு ஏன் எல்லாரும் சுற்றி நின்று ஆண்டவர் இயேசு நாமத்தின் மேலே சேர்த்த வாரி இறைக்க நினைக்கிறான் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. நம்மளும் போயிட்டு ஏன்டா செத்து போன மாதிரிலாம் இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்கவும் முடியாது. அவன் கேட்பான், நீ தானே சொன்ன அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு, அதனால தான் அவர் மேலே எனக்கு கோபம். ஒரு பாஸ்டர் நானும் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அது ஒரு வழிபாட்டு தலம், அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அவங்க நம்பியிருக்கிற அந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள்லாம் எழுதி போட்டிருந்துச்சு. இந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நம்ம செய்கிற மாதிரியே அவங்கள எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க பாஸ்டர். அட விடுங்க, அது ஒரு வேலையும் நடக்காது. ஏன்? நம்முடைய ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறார், அவர் வசனம் மட்டும்தான் ஜீவன் உள்ளது. இன்னைக்கு காலையில் கூட யோசிச்சு பார்த்தேன், சிலவங்களாம் பாருங்க ஆண்டவர் இயேசு மேலே சேர்த்த வாரி இறைக்கிறது. எனக்கு கோபம், ஆண்டவரை இன்னைக்கு நைட்டு அவன் கையை காலை முறிச்சு போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். உண்மையாக சொல்கிறான், அவ்வளோ கோபம். முட்டா பசங்க மாதிரியே முட்டா பசங்க மாதிரி இல்லை, முட்டாளுங்க தானே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான், முட்டாளுங்களாவே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை நீரும் விட்டுட்டு இருக்கிறீர், எனக்கு இவ்வளோ கோபம் ஏறுது. உண்மையில சொல்கிறேன், கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். சீஷர்லாம் கேட்டாங்க, எங்கள் ஊர் வழியா அனுப்ப மாட்டேன் நான் சொல்கிறேன், ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி எல்லாரும் அழிச்சு போட்டுறேன் ஆண்டவரே. யோவான் அப்படித்தான் சொன்னான், அழிச்சு போட்டுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், வாயை மூடுது, இன்னும் ஆவியை பெற்றோர் என்று அறியீர்கள். அதுக்கப்புறம் நான் ஏன் பேச போகிறேன்? செத்தவராக இருந்தால் அவருக்காக போய் எப்படியோ எங்கள் ஆளை சொல்லலான்னு நான் கேட்கலாம். அவர் சொல்லுவார், நான் செத்தா போயிட்டேன், நான் உயிரோடு இருக்க, நீ பிரபகண்டா பண்ணிக்கிட்டே இரு, அவன் பொய்யை பேசிக்கிட்டே இருக்கட்டும். கடைசியில் அவனே தான் சொல்லிட்டான், வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயதேன்னு. கடைசியில் சத்தியம் மாத்திரம்தான் ஜெயிக்கும். சொல்லுங்க, வர்றாரு அவரு. யார் யாரெல்லாம் பேசும்பொழுதே சொல்லிருங்க பின்னால், இந்த பார் வர்றாரு அவர் வர்றாரு. வேணா அந்த வசனத்தை வாசிச்சு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் பாருங்க. இந்த வசனங்கள்லாம் சொல்லணும்னு வரல, ஆனால் என்னமோ இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது. வாசிக்கலாம். யூதா எழுதினதான பொதுவான நிருபம் 14 இருந்து வாசிங்க பார்ப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. எல்லாம் வாசிங்க. அவனாவது சும்மா ரொம்ப ஆட்டம் போட்டான்னா பின்னால் அந்த வசனத்தை 10 முறை வாசிச்சா நம்ம பிபி டக்குன்னு இறங்கிடும். நான் அப்படிதான் உண்மையே சொல்றேன். கோபம் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன், சத்தமா வாசிக்க ஆரம்பிப்பேன். இப்ப வாசிக்க பார்ப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்களே அவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியில் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இப்ப இல்ல ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என ஏனோக்கே சொல்லிட்டான். அப்ப நினைக்கிறேன் அன்னைக்கே பேசுறவன் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கே பேசுறவன் இருந்திருப்பான். அதனால தானே என்னவோ தெரியல, பேதுரு எழுதும்போது எழுதுறார், உங்கள் நடுவே பற்றி இருக்கிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமன்லாம் நினைச்சிடாத. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இருந்துச்சு. ஆனாலும் வேதம் சொல்கிற ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறபடினாலே அவர் எல்லாரையும் ஜெயிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். நல்லா கவனிங்க. அவன் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இயேசு பிறந்தாருன்னு சொன்னா உலகம் கொண்டாட ரெடி. ஆனால் இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அதுதானே உலகம் ஏன் இன்னைக்கு நம்மள எதிர்த்து நிக்குது? இயேசு பாவம் இல்லாமல் கண்ணி வயிற்றில் பிறந்தாரியா, அது எப்படி நீ சொல்லுவ? இயேசு பிறந்தாருன்னு சொல்லு. உன் கூட சேர்ந்து நானும் பட்டாசு வெடிக்கிறேன், நானும் கேக்கு வெட்டுறேன், நானும் புது சட்டை போட்டுக்கிறேன், நானும் கிரீட்டிங்ஸ் அனுப்புறேன். ஆனா இயேசு பாவம் இல்லாமல் கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருன்னா அது உலகம் ஏத்துக்காது. ஏங்க இயேசு நல்ல ஒரு வழிங்க, போய் சேர்ற நதிகள் எல்லாம் கடல்ல சேர்ற மாதிரி என் ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொன்னா உலகம் ஏத்துக்கும். ஆனால் இயேசுவே வழின்னு பேசும்பொழுது உலகம் ஏத்து நிற்கும்.
இயேசு மரித்தார்னா உங்க கூட என் கூட சேர்ந்து துக்க கஞ்சி குடிக்கிறதுக்கு உலகம் ரெடியா இருக்கும். ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார் என்று சொன்னால் அவனால ஏத்துக்க முடியாது. ஏன்? இது அவனுடைய வேலை இல்லை, அவனுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற வேலை. அவனுக்கு ஒன்று மாத்திரம் நல்லா தெரியும், இந்த மனு குலத்தை என்னுடைய அதிகாரத்திலிருந்து பிடுங்கி செல்வதற்கு இந்த மாதிரி வெளிப்பாடுகள் எல்லாம் மனுஷனுக்கு கிடைக்க கூடாது. அதனாலதான் புது 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 உபதேசம்லாம் வந்துகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் அங்க இருந்த எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறான். எல்லார்ட்டையும் பேசி நீங்கள் நீதிபரராகி அவரை கொலை செய்தீர்கள் சொன்ன பொழுது அந்த டைம் வரைக்கும் எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருந்தான், ஆனா அமைதியா இருந்தான். பல்ல கடிச்சிட்டு இருந்தான், கோவம் வந்துச்சு, அமைதியா இருந்தான். ஆனா எப்போ ஸ்தேவான் இதோ தேவனுடைய மகத்துவங்களை சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதையும் தேவகுமாரன் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் பார்க்கிறேன் சொன்னானோ, சொன்ன மாத்திரத்துல அவர் எல்லாரும் கோபம் கொண்டு மேல விழுந்து பாய்ந்து சீறி பாய்ந்து ஒரு மாதிரி அடிச்சு அவனை துவம்சம் பண்ணிட்டான். உலகம் இதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நான் இந்த உலகத்திற்கு உறக்க சொல்ல வேண்டிய செய்தி உண்டானால் அது இது மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. மனுஷன் உலகத்துக்கு இடம் விடுப்பா, வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழ்ந்துட்டு போவோம். நம்ம ஆளுங்களும் கூட சேர்ந்து பாடுவாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு. அது இல்லை, உலகத்திற்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகம் புதுசு புதுசா எதனா கேட்க விரும்பும். அங்க ஒரு சாமியார் நல்ல ஆத்மீக சொற்பொழிவு ஏத்துறாருங்க, அவர் குருஜி அவர் சொல்றாரு இவர் சொல்றார் எல்லாம் கேட்கும். ஆனால் உயிர்த்தெழுதலின் செய்தி, நியாய தீர்ப்பினால் வரக்கூடிய மரணத்தையும் பேசாது, அதற்கு பிறகு மகிமையுள்ள உயிர்த்தெழுதல் குறிச்சும் பேசாது. இதுல ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 17. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்திற்கு போறார். அத்தனை பட்டணத்தில் போய் அங்க பிரசங்கம் பண்றார். 30 இருந்து வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது, வாசிக்க இப்ப நீங்களே, சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். மரித்தாராம், உயிரோடு எழுதாராம். அன்னைக்கு சொன்னான், ஏன் இவனுக்கு ஆன்மீகத்துல ஆசை உண்டு. புதுசா உட்காந்து எதனா ஒண்ணு பேசணும்னு வச்சுக்கங்க, ஓ 7 பிறவி இருக்கு, 8 பிறவி இருக்கு, 10 பிறவி இருக்குன்னா சொல்லு அடுத்த பிறவி எப்படி. சில பேருக்கு இன்னும் பிறவி நம்மளை அறியாமலே வந்துடுறது வாயில. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்த பிறகு கூட 7 ஜென்மம் எடுத்தாலும் போ. சில பேர் இன்னும் பிறவி நம்பிட்டு இருக்கீங்களா உள்ள, அவங்களுக்கு தான் சொல்றேன். என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் கூட பாருங்க, உள்ள வர்றதுக்கு சில பேருக்கு அப்படி ஆவிக்குரிய வேஷம் போட்ட பிறகு. சமீபத்தில் ஒரு அம்மாட்ட பேசியிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் போறேன், போன உடனே வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா நான் எப்படியோ வெளியே வந்துடுறேன் பாஸ்டர், எனக்கு அது பிடிக்கவே இல்லை பாஸ்டர். கடைசியில் ஒரு சிஸ்டர் அந்த அம்மாட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க நீங்க ஆண்டவர் ஏத்துக்கலாம் சரி, ஆனா மனசுக்குள்ள வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத கர்த்தர் பார்க்கிறார் பார்த்துங்கன்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அட பாவி, நான் நினைச்சது நீ சொல்லிட்டியே. இப்ப அடுத்த வீடு போய் பார்த்த உடனே சூப்பரா இருக்கு வெண்டிலேஷன். அவங்க சொல்றாங்க, நான் ஒன்றும் பார்க்கல பாஸ்டர், காத்து மாத்திரம் நல்லா வருதான்னு பார்த்துட்டு அந்த வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள அப்படியே இருக்குது இல்ல, கவனிங்க. இன்னும் உயிர் தெளிந்த நம்பிக்கை உள்ள வரல. நீங்க சொன்னா கோவப்படுவீங்க. இன்னும் கூட நாளை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆளு உண்டு தெரியுமா. இன்னும் கூட நல்ல நாள் பார்த்து எதனா ஒன்று வாங்க போறதா இருந்தா, ஐயோ இன்னைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமையா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையான்னு பார்க்குற ஆளுங்க உண்டு. இன்னும் பழைய முறைமையே கை கொண்டுட்டு வர்றவங்க உண்டு. இன்னும் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கை இப்படி உண்டோ அதே காரியத்தை இன்னைக்கு செய்யறவங்க உண்டு. தயவுசெய்து எல்லாத்தையும் மாத்திக்கங்க. அந்த உயிர் தெளிந்த நாள்ல பழைய காரியங்கள் எல்லாம் சாகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பாருங்க எல்லா காரியத்தையும் திணுசா போதிக்கும். பவுல் அதை குறித்து எச்சரிக்கை விரும்புறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற ஒரு கும்பலும் உண்டு, உயிர்த்தெழுதல் நடந்ததுன்னு சொல்லி எல்லாருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறவங்களும் உண்டு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ விசுவாசியா இருந்தால் கண்ட யூடியூப் சேனலையும் பார்க்காத, கொஞ்சம் கவனமா இரு. அந்த வசனத்தை வாசிச்சா புரியும் நினைக்கிறேன். யூடியூப் சேனலும் போடல, ஆனா கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2
6 இருந்து வாசிங்க பார்ப்போம். ஆகையால் எல்லாரும் பைபிள் எடுங்க. பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்க பைபிள் தரேன். ஆனா நீங்க நல்ல பைபிளை வாங்குங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பென்சிவா வாங்க. ட்ரெஸ் எடுக்க போகும்பொழுது மட்டும் அப்படி நல்லதை எடுத்து போடியான்னு சொல்றது, பட்டு புடவை 10,000 ரூபாய்க்கு இருக்குதான்னு கேட்கறது, பைபிள் மாத்திரம் ஒரு 200 ரூபாய்க்கு இருக்குதாயா, அந்த பக்கம் கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்கறது. வாசிங்க இப்போ. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமா, நல்ல கவனிங்க. ஒரு சின்ன காரியம், சமீபத்தில் கூட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஃப்ரெண்டை குறித்து சொன்னாங்க. வேற இல்லை, சிஸ்டர் ஷீலாவோட பேசும்பொழுது தான் அவங்க ஃப்ரெண்டு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி, யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ண பைபிள் ஸ்டடியில் போய் அட்டன் பண்ணி ஒரே குழப்பம் நடந்து போய், ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே. பவுல் சொல்றார், வாசிங்க இப்போ 7வது வசனத்திலிருந்து. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கரெக்டா, நான் செய்திக்காகத்தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா பின்னால கொரிந்து சபையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு எவனும் 4 பேர் கிளப்பி விட்டான். அதுக்கு தான் பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே எழுதுறார். சரி வாசிங்க இப்போ. கொலோசியருக்கு பவுல் எழுதுறாரு. அந்த 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்துவை பற்றினது அல்ல. திரும்ப உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை எச்சரிக்க வேண்டியிருது. தயவுசெய்து வேதத்தை நல்லா வாசிங்க. ஆமென். இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா? தன்னுடைய சுய ஞானத்தினாலே தேவனை தேடுது. சுய ஞானத்தினாலே மறுவாழ்வு என்னன்றதையோ அறிய நினைக்குது. சுய ஞானத்தினாலே தனக்கு கிடைக்கிற எல்லா எண்ணங்களையுமே கடவுள் கொடுத்த வெளிப்பாடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் உலகத்திற்கும் சொல்ல விரும்புறாரு, உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புறார். இந்த பார், உனக்கு உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு வேணும்னா உன்னுடைய வாழ்க்கையை நித்தியமாய் நீ அவரோடு கூட வாழ வேண்டுமே என்று சொன்னால், அழியாத உன்னுடைய ஆத்மா என்றென்றைக்கும் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் ஒன்னே ஒண்ணுதான் இந்த உலகத்திற்கு சொல்லப்படணும், உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் பதிக்கப்படணும். அப்போ இப்போ சொல்ற வசனத்தை வாசிடலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், வாசிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். சிம்பிள். இவ்வளவுதான் உனக்கு தேவை. இவ்வளவுதாங்க உலகத்திற்கு சொல்லணும். உலகத்துக்கு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. தெளிவா சொல்லிட்டாரு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, அதையும் கூட தன்னுடைய ஓன் இன்டர்பிரேஷன்ல அவர் சொல்லல. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு கூட எழுந்தார். இத எல்லாரும் விசுவாசித்து ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். 2வது குறிப்பு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு மேன்மை உள்ளது, ஏன் அது அவசியமா இருந்தது ஒன்று பார்த்தோம். 2வது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிப்பது ஏன் அவசியமானதுன்றதை பார்க்கணும். இதை கொஞ்சம் அப்படி தேடுங்க, உட்காந்து வாசிங்க. பிராங்க் மாரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் யாருன்னா நல்ல அட்வொகேட், இங்கிலாந்து தேசத்தில் நல்ல லாயர். இவர் ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் தான். கடவுள் இல்லைன்னு சொல்றவரும் அல்ல, ஆனா கிறிஸ்தவ நம்பிக்கையை அப்படி கண்மூடித்தனமா ஏற்றுக்கொண்டவரும் அல்ல. இவர் என்ன பண்ணாரு, இந்த கிறிஸ்தவர்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப ரபிஷ், எல்லாம் என்னடா சும்மா எதுக்கு எடுத்தாலும் இயேசு மரித்தார் உயிர்த்தார்னு பேசுறேன், அதனால நான் ஆராய போறேன்னு கையில பைபிள் எடுத்தார். நான் இந்த வேதத்தை ஆராய்ந்து இந்த கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுந்த நம்பிக்கை ஒண்ணு பேசுறானா இது பொய்ன்னு நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். எல்லா புக்குங்களையும் எடுத்தாரு. அதற்குனே பல ஆண்டுகள் செலவிட்டார். பிராங்க் மாரிசன் அவரு என்ன புக்கை எழுத ஆரம்பிச்சார் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் என்பது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக
who moved the stone? இந்த கல்லை புரட்டினது யார்? நல்ல கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எழுத துவங்கல. இன்னைக்கும் பிராங்க் மோரிசன் புக்கு கிடைக்கும், நீங்க வேணா வாங்கி வாசிச்சு பாருங்க, ஆங்கிலம் தெரிந்தவர்கள். கல்லை புரட்டியது யார்? who moved the stone சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இயேசுனுடைய சிலுவை மரணம் வேணா உண்மையா இருக்கலாம், அவர் உயிரோடு எழும்பினது பொய் என்பதை நிரூபிக்கும்படி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். எல்லா புத்தகங்களையும் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சார். கடைசியில் அவர் எழுத ஆரம்பித்தது, இயேசு உயிரோடு எழுந்தது மெய்யே. அவர் விசுவாசியாக தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சார். 75 ஆண்டுகளாக இன்றைக்கு அந்த புஸ்தகம் மறுபடியும் பதிச்சு ரீப்ரிண்ட் ஆகி இன்னைக்கும் உலகம் முழுக்க சேல் ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு இலையில சொல்லுவோமா, இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருந்தார் என்பதை நாம விசுவாசிக்கிறது அவ்வளவு அவசியமானது. நல்ல கவனிங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்க கூடியது. தேவன் நாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் வாழணும்னு அவர் விரும்புறாரு. அதை நினைக்கும் பொழுதே உள்ளான மனுஷனுக்குள்ள நம்ம அவ்வளவு மகிழ்ச்சியும் பெறணும். பாருங்க, உதாரணத்திற்கு நாங்கள் கூட முதன் முறையா இஸ்ரேலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த கார்டன் டூம்ன்ற இடத்துக்கு கூட்டு போனாங்க. கல்ற ஆண்டவர் இயேசுவை புதைச்ச அந்த கல்ற தோட்டம் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது பக்கத்துல தான் கொல்கொதா. நாங்கள் எல்லாரும் போனோம். அந்த புரட்டப்பட்ட கல்லும் சரி, உள்ள அந்த கல்லறையும், அங்கே ஒரு சின்ன திண்ணை மாதிரி உள்ளே இருந்துச்சு. நான் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே பார்த்தேன், என்னமோ இந்த பறவையெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன மாதிரி இருக்குது அந்த கல்லறை. எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், அதை விட்டு வெளியே வரவே முடியல. உள்ளே உட்காந்துருக்கும் போது தான் சொல்லிட்டு இருந்தேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த கல்லறையிலிருந்து, அந்த கல்லறை குறித்து சரித்திரத்தெல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதில் உள்ள சாம்பிள்லாம் எடுத்துட்டு போய் அவர்கள் அதில் மனித சரீரம் அழிந்ததற்கு ஏதாயிலும் அதில் அந்த மூலக்கூறுகள் கிடைக்குமான்னு வச்சு மண்டை முட்டி 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 ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அதில் ஒரு மனித சரீரம் அழிந்ததற்கான கூறு இல்லவே இல்லை. ஏன்னா வாடகைக்கு வாங்கின கல்லறை முதன் முறை அவரை தான் வச்சாங்க. அதுக்கு பிறகு யாரும் எங்கே வைக்கவும் இல்லை. வச்சவர் மண்ணோடு மண்ணாக போகலை. மரணமே உன்னுடைய கூறு எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அவரு வெளியே எஸ்கேப் ஆயிட்டார். நான் கூட போன முறை சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கல்லை புரட்டினது ஒன்று ஆண்டவர் வெளியே வர்றதுக்கெல்லாம் புரட்டல. வெளியே நின்னுக்கு அப்படியே முட்டாள்தனமா முடிச்சு நிற்கிற சீஷர்கள் பார்க்கன்றதுக்காக தான் ஆண்டவர் கல்லை திறந்தார். தானே? ரெண்டாவது அதுல இன்னொரு ரூல் இருக்கு, மறந்துடாதீங்க. ஜெயிலர் தான் வந்து திறக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு மரித்ததே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் மரித்தார். நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது ரொம்ப முக்கியம். அப்படித்தானே மரிச்சாரு. தேவன் நீதி உள்ளவருங்க, அது நிமித்தம் அவர் மரிச்சாரு. இப்ப அவரு உள்ள இருக்கிறாரு. இப்ப வெளியே திறந்து விடுறதுக்கு எந்த ஊர்லயாவது ஜெயில் கைதி ஜட்ஜ்மெண்ட் உன்னை விடுதலை பண்ணுகிறேன்னு ஜட்ஜி வாசிச்ச உடனே கீயை வாங்கி அவன் திறப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கிருந்து அவன் அத்தாரிட்டி தான் வந்து திறந்து விடணும். அதே மாதிரி ஆண்டவரும் தூதனை அனுப்புனாரு. எப்பா நீதியான நியாய தீர்ப்பு மொத்த மனுக்குலத்திற்காக அவரு ஏத்துக்கிட்டாரு. இப்போ அடைக்கப்பட்டது மாதிரி மறுபடியும் திறந்து விடணும் தூதனை அனுப்புனார். எல்லாம் ஆண்டவர் போட்ட கணக்கு பிரகாரம் தான் நடக்குது. அங்கேயே அப்படி நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வேற எவன் போட்ட கணக்கு நடக்கும் பாருங்க. சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இல்ல, வாயை திறக்கல பாரு, என் வாழ்க்கையில அவர் என்ன கணக்கு வச்சிருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நடக்கும். ஆமா, அது மாத்திரம்தான் நடக்கும். அன்னைக்கு ரோம் அரசாங்கம் இயேசு அடைச்சு வைக்கிறதுக்கு அவன் போட்ட முத்திரையை தொடர்றதுக்கு ஒருத்தனுக்கு கூட தைரியம் கூட வராது, பக்கத்தில் நெருங்க கூட. ஆனா அந்த ஹெவன்லி ஃபோர்ஸ் ஒன்று இருந்து பாருங்க. எந்த தேவதூதன் யாருக்கு பயப்பட போறான் எனக்கு புரியல. ஆண்டவர் செய்யறது எப்படியும் செய்வார். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை வலியுறுத்த நினைக்கிறேன். கல்ல புரட்டியும் உங்களை வெளியே கொண்டு வருவாரு. தூதனை அனுப்பி அவன் எங்கிருந்து சாவி எடுத்துட்டு வந்தான்னு தெரியல, அவனை வச்சும் வெளியே கொண்டு வந்தாரு. சில நேரத்தில் மொத்த ஃபவுண்டேஷனையுமே பிலிப்பி பட்டணத்திலிருந்து ஜெயில இருந்த மாதிரி உழுப்பியும் கொண்டு வருவாரு. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இதை நான் விசுவாசிக்கணும். இந்த ஒரு விசுவாசம் யாருக்குள்ளும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு எல்லா விதமான காரியங்களும் சொல்லிட்டு இருப்பான். இப்ப வாசி முடிச்சிடலாம், எடுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12ல இருந்து நான் வாசிக்கிறேன். மொத்த அதிகாரத்தையுமே தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு தியானிக்க நேரம் இல்லை. இப்ப கேள்வி, பவுலுக்கு ரொம்ப கோபம். இயேசு உயிரோடு எழுந்ததை வாழ்க்கையில் அனுபவிச்சு எல்லா இடத்துலையும் போய் இவர் பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறாரு.
இப்ப கொரிந்து சபையிலிருந்து திடீர்னு செய்தி வருது. இங்க பாருங்க, சில பேர் வந்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கல, எப்படிங்க மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்திருக்கலாம் முடியும்னு சொல்லி பேசிருக்கிறாங்க. அவனோட தான் பவுல் எழுதுறார். வாசிங்க இப்ப பார்ப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அடுத்தது வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததுனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டு. 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. எத்தனை வேஸ்ட் சொல்லிருக்காங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இவ்வளவு யூஸ்லெஸ் போட்டிருக்கு. இயேசு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்க பிரசங்கம் வேஸ்ட். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, நாங்க பேசுற பிரசங்கத்துல ஒரு கிரியை நடப்பிக்காது. ஆனா உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, பேதுரு முதலாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர், அடுத்து பிரசங்கம் பண்ணும் பொழுது 5000 பேர், ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவனுடைய சிலுவை உயர்த்தி காண்பிக்கப்படும் பொழுது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளை அவிர்த்து அவரை விடுதலை ஆக்கினார் சொல்லி நாங்க முழங்கின பொழுது எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறந்தாரே. அது எப்படியா நடந்துச்சுன்னு கேட்கிறார் பவுல். எங்க பிரசங்கம் எப்படி வீணா போகும்? அவர் உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, 15வது வசனத்துல சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்து எழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. நாங்க பொய்ய சாட்சியா சொல்றோம்? நான் பொய் சாட்சிக்காக இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொய் சாட்சிக்காகவா இவ்வளவு தூரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்? பொய் சாட்சி சொல்றதுக்காயா இத்தனை முறை மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன்? பொய் சாட்சி சொல்றதற்காக இத்தனை சாட்டடி நான் வாங்கின யூதர்களால் அடிக்கப்பட்டேன், கல்லறி உண்டேன், ரோமர்களால் அடிக்கப்பட்டேன். இந்த பொய் சாட்சி சொல்றதற்கா? இயேசுனுடைய சீசர்களிலே யோவான் ஒருத்தனை தவிர, அவனு கூட கொடூரமா பத்மத்துவில எல்லாத்தையும் அனுபவிச்சான். அவனு கூட கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டோம்னா தான் சொன்னான், இந்த பக்கம் வந்துருச்சுப்பா, அந்த பக்கம் திருப்பி போட்டுன்னு சொன்னான். அதுலதான் கோவம் கொண்டு போய் அவனை பத்மதீவுல போட்டாங்க. மற்ற எல்லா சீஷர்களும், தோமா அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தான், ரத்த சாட்சியாக மரித்தான். ஏன்? பொய் சாட்சி சொல்வதற்கல்ல. திரும்பவும் கவனிங்க, இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததை எல்லாரும் கண்டாங்க. இதே 15வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு முதலாவது கேபாவுக்கும் 12 சீஷருக்கும் தரிசனமானார். அதன் பிறகு 500 பேருக்கும் அதிகமானவருக்கு தரிசனமானார். எல்லாரும் ஒரு காரியத்தை அவங்களால மறுக்க முடியல, மறக்க முடியல. இந்த மரித்தோரில் இருந்து எழுந்த இயேசுவை நாங்கள் உயிரோடு எழுந்தவராக தரிசித்தோம். யோவான் சொல்றாரு, நாங்கள் அவரை பார்த்தோம், அவரை தொட்டோம், நாங்கள் அவரை உணர்ந்தோம். நாங்கள் கொடுக்கிறதை அவர் வாங்கி புசித்தார், அவர் கொடுத்ததை நாங்கள் வாங்கி புசித்தோம். தோமா சொல்லியிருப்பான், நான் டவுட்டு, நான் சந்தேகப்பட்டேன், நான் சொன்னேன், நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, அவருடைய விழாவில் என்னோட விரலை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். அவர் வந்தாரு, அவர் தம்முடைய காயங்களை காண்பித்தார், என்னுடைய விரல்களை நான் அவருடைய காயங்களில் போட்டேன். அந்த ரியாலிட்டி, அந்த சத்தியமான ஒரு அனுபவம் தான் என்னை அங்கு இருந்து இந்து தேசம் வரைக்கும் அனுப்பிச்சது. அங்கே என்னை ரத்த சாட்சியாக மறிக்கும்படி மாற்றினது. ஒரு அடியில சொல்லுவோமா? பவுல் சொல்றாரு, இத்தனை பாடுகளை பட்டிருக்கிறேன், பொய் சாட்சிக்காக அல்ல, அவருடைய மகத்துவங்களை நான் தரிசித்தேன். பவுலே பவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? இந்த காதலை கேட்டேன். சூரிய பிரகாசமாய் அவருடைய மகிமை என்னுடைய கண்களிலே பார்த்தேன். ஆமே, என் கண்கள் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. 16வது வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் விசுவாசமும் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே கிடப்ப. இயேசு மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசியாத எவனா இருந்தாலும் சரி, அவன் இன்னும் பாவத்தில் கிடக்கிறான். மாத்திரமல்ல, 18வது வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. 19வது வசனம் வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் ஆசீர்வாதம் மாத்திரம்தான் வேணும்னு சொன்னா நீ திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கலாம். அப்படித்தான் பவுல் சொல்றாரு. தானே? இயேசுக்குள்ள எதுக்குங்க வந்தீங்க? இன்னைக்கு டிவி சேனல் எங்க திறமலம், பிரதர் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்காத, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்காத. என் இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதமும் என் இயேசு கொடுக்கிற நம்பிக்கையும் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது, கொடுத்ததே இல்லை. அவர் மாத்திரம் தான் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் நான் வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வருவேன்னு சொன்னார். வருகிறவர் சீக்கிரத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. 20வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஒரே மனுஷனை வச்சு மொத்த மனு குலத்தையும் ஆட்டி படைக்கிறேன்னு பிசாசை நீ ஆட்டம் போடாத. அதே மனுஷனுடைய சாயலிலே நான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், நான் இந்த பூமியில் வருவேன். எந்த மனிதனை வைத்து நீ அதிகாரத்தை பறித்து கொண்டாயோ அதே மனுஷனை பிறப்பேன், நான் மரணத்தை ஜெயிப்பேன், நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆமென். 22வது வசனம் இப்போ வாசிங்க. ஆதாமுக்குள், இதான் ரொம்ப முக்கியம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, இப்ப ஆதாமுடைய பாவத்துல தான் உள்ள மரணம் வந்துச்சுன்னு முதலே வாசிச்சோம். ஒரே மனுஷனாலே உலகத்துல பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு. ஒரே மனுஷனாலே பாவம் வந்து பாவத்தினாலே மரணம் வந்தது எவ்வளவு மெய்யோ அதே விதமாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது சத்தியம். 23வது வசனம் வாசிங்க. அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிறகு முடிவு உண்டாகும். ஆமா, உலகத்துக்கு முடிவு உண்டாக நம்புறவன் இதை நம்பிதான் ஆகணும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் அழித்து அல்லது பிடுங்கி கொண்டு தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். ஆமென். இந்த ஒரு நாளுக்காக தான் பிரதர் காத்திருக்கிறோம். சொன்னது அவரு. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கண்கள் காண அவைகள் எல்லாம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு. ஆமென். இயேசு சீக்கிரம் வரணும். நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எங்க கண்கள் காண வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா. நிறைய பேருக்கு சாப்பிட்றதே பிடிக்கிறது இல்லை. அப்படி போயிட்டா நல்லா தான் பிரதர் இருக்கும். போகணுமே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். சரி, நான் சொல்லல, இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வச்சிருக்கு மேலா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. அந்த ஒரே வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு திருவிருந்தில் பங்கு பெறும். வாசிக்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம். தொடர்ந்து இதை பார்க்கணும், மற்ற குறிப்புகள்லாம் அப்புறம் பார்ப்போம். எபிரேயர் 7வது அதிகாரம் எல்லாரும் வாசிக்கணும். இதை என் இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இவ்வளோ நேரம் நான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? 23 வாசிக்கலாமா? அன்றையும் எல்லாரும் எடுக்க, எல்லாரும். Hebrews chapter 7 from verse 23. அன்றையும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால். யாரு? இதற்கு முன்பு இருந்த ஆசாரியர்கள். ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான். கரெக்டு தானே? ஒருத்தன் செத்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் ஆசாரியன் வரணும். சரி, ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும், ஆமா, அவருக்கு மரணன்றது கிடையாது. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவமுள்ளவராக இருக்கு. இன்னொருத்தர மாறி போகாத ஆசாரியராக இருக்கிறார், ஆசாரியத்துவமுள்ளவராக இருக்கிறார். 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில், எல்லாருக்கெல்லாம் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு இருக்கிற ஜெபம் யாருக்கு? ஆமா, நம்ம எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள்ப்பா. அந்த கதைலாம் இங்க வச்சுக்காத, அவர் எழுதிட்டாரு. யாருக்கு இந்த ஆசாரியருடைய ஜெபம்? வாசிங்க பாப்பா. இப்போ அதனாலதான் ரட்சிப்பு அவசியம், மந்தைக்குள்ள வர்றது அவ்வளவு அவசியம். வாசிங்க பாப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. இன்னொரு முறை வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இதை இப்படி வாசிப்போம்.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற எனக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்? சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் செத்து போனவங்கள எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அப்பா பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க, நீ போ, அம்மா கூடவே வருவாங்க. எப்படி வருவாங்க? அதான் கொண்டு வச்சாச்சா இல்லை. அப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார், தாத்தா பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் பார்த்துட்டு அங்கேயே இருக்கட்டும். பவுல் அந்த மாதிரி கதையெல்லாம் பேசலை. இயேசு மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்து இன்னைக்கும் நித்திய ஆசாரியராக இருக்கிறார். ஆமென். எனக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் கனி கொடுக்கட்டும் அப்படின்னு பரிந்து பேசுகிறவன் அவர் தான். என் பிள்ளை மேலே நீங்கள் எல்லா காரியத்தையும் செஞ்சு ஆகணும், நன்மைகளை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கும் அவர் இருக்கிறார். நல்ல ஆண்டவர். ஆமென். வேதம் அதனால தான் 25வது அதிகாரத்தில் வாசித்தோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். விழுங்குகிறது மாத்திரமல்ல, எல்லாருடைய முகங்களிலும் இந்த கண்ணீரையும் துடைப்பார். அவர் எல்லாருடைய நிந்தையும் அவர் நீக்கி போடுகிறவர். யாரு? தேவ பிள்ளைகளுடைய நிந்தைகளை. கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுகிற நேரம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த ஒரு சிந்தையை மாத்திரம் ஒரு நாள் மறந்துடவே கூடாது. ஆமென். அவர் கொஞ்ச நேரம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? எல்லாரும் எழுந்துருங்க பார்ப்போம். என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். வேணா இன்னொரு முறை வேணா அந்த பாட்டை பாடலான்னு நினைக்கிறேன். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனைக்கு தொடக்கத்தில் இந்த பாட்டை பாடணும். அடிக்கடி விரும்பி பாடுற பாட்டு இது. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். கொஞ்சம் புழுக்கமா இருக்குது. இந்த ரட்சகர் மாத்திரம் உங்களை என்னையும் சந்திக்கலன்னு வச்சுக்கங்களேன், நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பேன், நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பீங்க. ஒருவேளை கிறிஸ்தவங்களா நீங்க இருந்திருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கிறிஸ்துவ ருசிச்சுப்பீங்களா எனக்கு தெரியல. நித்திய நம்பிக்கையோட இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில் இருந்தோம், அவர் நம்மை கிருபையா ரட்சித்தாரே. ஆமென். இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற என்னோட இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னோட இயேசு உயிரோடு இருக்கிறார். பத்ம தீவில் அன்னைக்கு யோவானுடைய சிச்சுவேஷன் எதுவுமே மாறல பாருங்க, மாறவே இல்லை. பட் ஒன்னே ஒண்ணுதான் காட்டினார், நான் உயிரோடு இருக்கிறேன் பாரு, சிங்காசனத்தை நான் வீச்சிருக்கிறேன் பாரு, நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாமா இருக்கிறேன், எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, மறந்துடவே மறந்துடாத. யோவான் அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான், ஏன் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறல, நீர் என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீரு, ஏன் எனக்கு மட்டும் பத்மதீவின் அனுபவம்? அவன் அதையும் கேட்கல. அவருடைய மகிமை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, செத்தவனை போல் அவருடைய பாதத்தை நான் விழுந்துட்டேன், என் பாடுகள்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். என் கண்கள் என்னுடைய ராஜாவை மகிமை பொருந்தினவராக நான் பார்க்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். பிரதர் சிஸ்டர், நம்ம நிறைய சூழ்நிலையில போறோம், நாம போறோம். ஆனால் ஒன்று மாத்திர பின்மண்டையில துடிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஆராதிக்கிற என்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறத அப்படிங்க கண்கள் பார்க்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Lift up your hands and sing. Alleluia Hosanna, Alleluia Hosanna, Alleluia Hosanna. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன்,
செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை அல்லேலூயா ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, ஓ மரணத்தை ஜெயித்தவர் ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லிட்டே இருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எதெல்லாம் நினைச்சிட்டு உள்ள வந்தீங்க எனக்கு தெரியாது. பத்மதீவின் அனுபவம் தான். கர்த்தர் சொல்றாரே, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு கூட எழுந்தேன். இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றிற்கும், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகள் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த திருவிருந்த நேரத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது மரணம், அதுல எல்லாரும் தப்புவோம். நான் சொன்னது போல சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும், இகழ்ச்சிக்கும் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ஆனா ரெண்டாவது மரணம் ஒண்ணு இருக்குது. ஒரு முறை பிறந்தா ரெண்டு மரணம், ரெண்டு முறை பிறந்தா ஒரு மரணம் தான். ஒரு முறை தாயின் வயிற்றுல பிறந்துட்டோம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா, அதுல வருகை தாமதிச்சுன்னா ஒரே ஒரு மரணம் தான். ஆனா ஒரு முறை பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லைன்னா சரீர பிரகாரம் மரணமும் இருக்கும். வேதம் சொல்லுகிறது இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலும் இருக்குது. கர்த்தர் உயிர் தெழுந்த அந்த நல்ல நாளில கொஞ்சம் எல்லாரும் தியானிப்போம். ஆண்டவரே, இந்த இரண்டாம் மரணத்திலிருந்து யாரும் தப்பவே முடியாது.
முதலாவது மரணத்திலிருந்து தப்பலாம், உயிரோடு எழுந்திருப்போம். இரண்டாவது மரணம் வேதம் சொல்லுகிறது அது நித்திய இகழ்ச்சி, நித்திய நிந்தை. அதற்கு தப்பணும்னா ஒரே ஒரு வழிதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவருக்காக வாழணும். இந்த அனுபவம் இல்லாத யார் இங்க இருந்தாலும் உங்களை எடுத்து நான் தாழ்மையாய் சொல்லுவேன், அவருக்கு உள்ளத்துல இடம் கொடுங்க. மரித்த வாழ்க்கைய உயிர்ப்பிக்கத்தக்கதாக, புதிய நம்பிக்கை தரத்தக்கதாக, நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் நீங்கி போகத்தக்கதாய், உதவி செய்யத்தக்கதாய் உயிரோடு இருக்கிற நல்ல ஆசாரியர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுகிற நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நீர் என்னை கழுவும். எனக்காக நீர் பட்ட பாடுகளையும் கூட நான் நினைக்கிறேன் ஐயா. என்னை நினைவுறும்படி இதை சொல்லுங்கள் என்று சொன்னவர் நீர் உயிரோடு பரமேறி சென்றிருக்கிறீர். உம்முடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறதே, அந்த வருகையிலே, சீக்கிரத்தில் இருக்கிற அந்த வருகையிலே நான் உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனா, என்னை மாற்றும். அதுக்கு இது அவசியம். நாம நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயத்திருக்கப்படணும் வசனம் சொல்லுதே. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே ரத்தத்தினால என்ன கழுவுங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நீங்க அவரிடத்துல வாங்க. நான் மாண்டி டெஸ்ட் அன்னைக்கு சொன்ன யார் யாரெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெறலாம், திருவிருந்தருடைய மேன்மை என்னன்னு தியானித்தோம். ரொம்ப அவசியம் அது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க திருவிருந்தில் பங்கு பெறுங்க. ஞானஸ்நானம் பெறாதவங்க அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மாத்திரமல்ல, அவரோட நடக்கிற அனுபவத்துல கவனமா இருங்க. கர்த்தர் தாமே அவருடைய திரு சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்தபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசு இன்றைக்கு நமக்கு உயிரோடு இருந்து என்னன்னைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்கென்று எழுந்திருக்கிறவர்களாக நியமித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுக்கு முன்னோட்டியே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நாமும் அவரை எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கத்தக்கதான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கொடுத்த ரட்சிப்பிற்காக, அவர் சிந்தின ரத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி நாளை நிறைந்திருக்கிறது ஐயா. இந்த உலகத்திலே எங்களுக்கென்று அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நற்செய்தி எல்லா இடங்களிலும் பிரகடனப்படுத்த எங்களுக்கு நீர் பலத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆத்ம பாரத்தை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை ஐயா நிரப்பட்டும். வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். எழுத்தின்படியே ஆண்டவரே, எந்தெல்லாம் பலவீனத்தோடு சாகிறதற்கு எதுவாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். பலத்தையும் சுகத்தையும் கூட ஐயா திருவிருந்தில் பங்கு பெற உதவி செய்து உமக்கு நன்றி. அசௌகரியமான சூழ்நிலை இருந்த பொழுது உடைய நடுவில் நாங்கள் தங்கியிருக்க உதவி செய்யும். இன்னும் இந்த நல்ல ஒரு இடம் கிடைக்க, மாத்திரமல்ல இவையெல்லாம் சரி செய்யப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் நடத்தும். நன்றி, நன்றி, நன்றி. துதி கனமகிமையெல்லாம் ஒரு எடுத்த வாரம் முழுவதும் தேவ சமூகம் எங்களை மூடி காக்கிறபடி நான் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, கிருபைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர்த்தெழுந்த நம்பிக்கையில முன்னேறி செல்லும் உதவி செய்வாராக. Amen. God bless you. God be with you. Have a blessed week. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் ஒரு வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.